இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தொடர்ந்து இம்மானுவேலர். மத்தேயு 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை, அப்போ அந்த நாட்கள்லாம் தேவன் பிறப்பார், ஒரு கிறிஸ்து நம்மளுடைய வயத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். அப்போ மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி பயப்படாதே, அப்போ தேவன் என்ன சொல்றாரோ, ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடணும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் அவளுக்கு மரியாளுக்கு காட்சி அளித்து சொல்றாரு. அப்போ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ மரியாள் அந்த காட்சி முடிந்து அவள் பயந்து அந்த கலங்கி எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவள் கலங்கி கொண்டு இருக்கும்போது அவளுடைய சிந்தனைகள் அந்த இருதயத்தில் அவள் சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தாள். யார்கிட்டையுமே சொல்லலை. அவள் சிந்தனை பண்ண இது எப்படி ஆகுமோ, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி தேவதூதர்கிட்டலாம் சொல்றா. அப்போ அவள் பயந்து கலங்கி நிற்கும் போது அவன் தேற்றார் தேவதூதர், பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் ஒரு கலக்கங்கள் இருந்து, அந்த சந்தோஷத்தின் மத்தியிலையும் கலக்கங்கள். அப்போ நீ அந்த கிறிஸ்து பிறக்கும் போது நீ இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி பெயரிடுவார்கள் என்று சொல்லி சொல்றான். அப்போ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கும் இன்னைக்கு பல காரியங்கள்ல கஷ்டங்கள் இருக்கலாம். இம்மானுவேலராக உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கூட உங்களை தூக்கி சுமந்து இதுவரைக்கும் தப்பு வைத்து வந்த தேவன் இனிமேலும் உங்களை தப்பு வைத்து உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் இம்மானுவேலராக உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறாரு. இம்மானுவேலராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் மெய்யாகவே இந்த உலகத்துல பிறந்தார், நம்மளுக்காக பாடுபட்டார், நம்மளுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் மெய்யாகவே அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தருகிறார். இம்மானுவேலராக உம்மிடத்துல இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். தேவன் நம்மோடு இருக்கும்போது ஒரு புது பலன் கிடைக்கும், புது தைரியம் கிடைக்கும். ஆனால் தேவன் இல்லாமல் நம்ம ஒரு காரியங்களை செய்யும்போது அந்த இது வெறுமையாக தான் காணப்படும். நம்ம ஒரு தேவனே இல்லை, தேவனிடத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணலை, ஜெபிக்கலை, ஒன்றுமே தேவனை நோக்கி நம்ம மன்றாடாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அதில் ஒரு வெறுமை, நம்ம மனசுக்கே அது ஒரு வெறுமையாக காணப்படும். நம்ம ஒன்றுமே செய்யாத மாதிரி அவ்வளோ காரியங்களை செஞ்சுருப்போம், ஆனால் ஒரு நிறைவே அந்த காரியத்தில் இருக்காது. ஏன் என்று சொன்னால் தேவன் நம்ம இம்மானுவேலராக இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இல்லத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக தேவன் தான் தலைவர், தேவன் தலையாக இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆலோசனை சொல்லி தருவார். உங்கள் மத்தியில் இருப்பார், உங்களை நடுவில் இருப்பார். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடையே வருவார். அப்படிப்பட்டதான தேவன் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவன் நிச்சயமாக மரித்தார், நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களுக்காக தான், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இம்மானுவேலர் உங்களோடு கூட இருப்பார். மரியாள் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுகிறார். நம்ம ஒரு காரியங்களில் மற்றவங்க ஒரு ரகசியத்தை சொன்னால் கூட அந்த ரகசியங்களை நம்ம இருதயத்தில் காத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை அந்த ரகசியங்களை மற்றவங்ககிட்ட போய் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கலாம். மற்றவங்க ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லாதுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லும்போது அந்த ரகசியத்தை நம்ம காத்து கொள்ளணும். மரியாள் எப்படி தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதை சிந்தனை பண்ணி யோசித்து கொண்டு இருக்கிறா, இதை எப்படி ஆகும், எப்படி செய்யணும், எப்படி அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டதான ரகசியங்களை நாமளும் மற்றவங்கள்ட்ட சொல்லாதபடிக்கு அதோட ரகசியங்களை நம்மளுக்கு காக்கிறவர்களாக இருக்கணும். தேவனிடத்துல அவள் நம்பிக்கை உள்ளவர்களாக அவளுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. அப்போ அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு அடையாளமும் காணப்படுகிறது. நம்மோடு தேவன் பேசு நேரங்களில் இசப்பட்ட அடையாளங்கள் நம்ம கேட்கலாம். இசப்பா நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க, நான் எப்படி இந்த காரியங்களை செய்யணும், இந்த காரியத்தில் நான் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி
அப்போ நம்ம தினம் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணும்போது தேவன் நம்மோடு பேசுகிறவராக, நம்மோடு இடைபடுகிறவராக இருப்பார். நம்ம என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி அதை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தருகிறவராக, ஒரு இம்மானுவேலராக நம்மளோடு கூட, நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எல்லா காரியங்களையும் சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எப்பவும் ஃபோன் பண்ணி நம்ம பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம கலந்து ஆலோசிப்போம், எங்கே போனீங்க எல்லாமே நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்படியே எல்லா காரியங்களையும் நம்ம ஷேர் பண்ணி சொல்லும்போது அவங்க நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. அப்போ மனுஷனே ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது தேவன் நம்மளுக்கு எவ்வளோ ஆலோசனைகளை தருவார். ஆனால் மனுஷன்கிட்ட நம்ம சொல்லும்போது அந்த ரகசியங்கள் எல்லாவற்றும் காக்கப்படுதானா? இல்லை. அந்த ரகசியங்கள் மற்றவங்ககிட்ட போய் வேறு விதமாக போய் அது வேறு விதமாக மாறி போய்விடுது. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ரகசியத்தையும் மனிதரிடத்துல சொல்லாதபடிக்கு தேவனிடத்துல மட்டும் நம்முடைய ரகசியத்தை, இசப்பா இந்த வீட்டு காரியங்கள் இப்படி இப்படி இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இதை சகிக்கணும், எப்படி நான் இதை தாண்டி போகணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் என் கூட இருங்க, இம்மானுவேலராக என் கூட இருங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னது போல் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு இதில் ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அதில் வந்து விடுதலை கொடுப்பாரு. தேவன் நம்மோடு இருந்து நம்மள்கிட்ட விட்டு பிரியாதபடி இருப்பார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாக உங்களுக்கு இம்மானுவேலராக இருந்து தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பிலே சப்பா துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. எம்மிட்டமா ஜீவன் சுகம் இதுக்காக கொடான கொடை நன்றி சப்பா. இம்மானுவேலராக தேவன் அவங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் அவங்க குடும்பத்துக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்ன காரியங்களை மனதில் நியமித்திருக்கிறாங்களோ, என்ன காரியங்கள் நிறைவேறாதபடி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை எடுத்து இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென்.